விஜய் பொறுத்தளவில் முதல் படம் 2வது படமெல்லாம் பண்ணும்போது பெருசாக நான் சந்திக்கல. அவருக்கு சூப்பர் குட்டில் முதல் பூவனுக்காக பண்ணும்போது தான் அவரை பொறுத்தளவு இதில் போய் பார்த்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் சௌத்ரி சார் சொன்னார் போகலாம் வாங்க ஷூட்டிங் போகலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போனார். அன்றைக்கி தான் நான் முதல் பார்க்குறேன். பார்த்துட்டு அந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது சௌத்ரி சார் வந்துட்டு சந்திர சார் வந்து கேட்டார், இந்த மாதிரி விஜய் தம்பி வச்சு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் ஆக்ஷன் படம் பண்ணுறவராச்சே, நம்ம படம் வந்து சப்ஜெக்ட் இப்போ விக்ரமன் ஒரு சப்ஜெக்ட் சொன்னார் அப்படின்னா உடனே சந்திரசேகர் சார் ஒரே வரையில் சொன்னார், சார் சப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க, தம்பி நடிக்கிறாரு அப்படின்னு. எதுவுமே ஆட்சேபனை சொல்லாமல் ஆரம்பித்த படம் தான் பூவனுக்காக. பெரிய ஹிட்டு. ஃபஸ்ட்டு அவருடைய விஜயனுடைய லைஃப்பில் முதல் ஃபங்க்ஷன் நான் தான் நடத்தினேன் கோயம்புத்தூர் கேஜி தியேட்டரில். கேஜி தியேட்டரில் 150 நினைக்கிறேன். கேஜி தியேட்டரில் டைரக்டரு அவங்க விஜய், அவங்க அம்மா, விஜய், படத்தில் நடிச்ச அத்தனை ஆர்டிஸ்ட்டு, சௌத்ரி சார் பொதுவாக எங்கேயும் வரமாட்டேன் பாரு. அதெல்லாம் முடியாது, நம்ம முதல் படம் தம்பி நடிச்சிருக்காரு, பெரிய ஹிட்டாக இருக்குது, வாங்கன்னு சௌத்ரி சார், விக்ரமன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் கோயம்புத்தூரில் ஒரு பிரம்மாண்டமான விழா எடுத்தேன். அவர் எல்லாத்துக்கும் ரொம்ப திருப்தி. டைரக்டர்லாம் சொன்னார், சார் ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு மட்டும் சொல்லி. இந்த ஜென்ரேஷன் நடிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ப்ரொடியூசர் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அவருக்கு நம்ம வந்து சின்சியராக இருக்கணும், அவருக்கு அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும், அவரும் நல்லா இருக்கணும், நம்ம சம்பளத்திலாம் ரொம்ப நியாயமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இன்றைக்கி இருக்கிற எந்த நடிகரும் கிடையாது. உண்மைதான். அதாவது ஒரு படத்தில் வந்து முதல்ல ஒரு படத்தில் வெறும் 25 லட்ச ரூபா சம்பளத்தில் நடித்தாங்கன்னா அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அடுத்த படத்துக்கு 10 கோடி கொடு, அது வேறு கம்பெனிக்கு தான் சான்ஸ் கொடுப்பாங்க. இவர் அப்படி இல்லை. விஜய் பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு படம் பூவனுக்காக, அதாவது இவங்க கம்பெனி பேனர்லேருந்து வெளியில் வந்து பண்ண படத்தில் அதுதான் பெரிய ஹிட்டு. ஆமாம், ஹிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் கண்டினியூவாக துலாமணம் துல்லும், திருப்பாச்சி, லவ் டுடே எல்லாமே லைன், ஷாஜகான், அத்தனை படமே எந்த விதமான இதுவும் இல்லாமல் சூப்பர் குட்டில் நான் எனக்கு தெரிஞ்சு சம்பளம் பேசினதோ சௌத்ரி சார் என்ன கொடுக்குறாரோ வாங்கிட்டார். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு வந்து இன்னும் பழையபடி வந்துட்டு நம்ம இருந்துட்டு விஜய்னு சொல்ல முடியல. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் அந்யோன்யமாக இருந்தனா கூட இன்றைக்கி அவர் இருக்கிற பொசிஷன் வேறு. ஆனால் சௌத்ரி சார் ஆஃபீஸில் வந்து ஒரு நாள் கூட ஒரு படத்துக்கு கூட இவங்க சம்பளமே பேசலை. இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் கற்றுக்கணும். இவங்க கற்றுக்கணும். அதாவது ஒரு நம்மளை வந்து அறிமுகப்படுத்தி ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தவர், அவருக்கு நம்ம எந்த பார்கெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று சொல்லி ஒரு படம் 2 படம் இல்லை, ஏறத்தாழ 7 படம் 8 படம் அவர் பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து அதனால தான் அதே மாதிரி இப்போ நம்ம மீட் பண்ண போனோம். சரி, ஒரு நம்ம கூட ட்ராவல் பண்ணவர், நமக்கு அறிமுகமானவர், ரொம்ப அந்யோன்யமானவர் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே ஆரம்பத்தில் நம்ம ஷூட்டிங் போனால் எப்படி நம்மளை வரவேற்பார் அந்த அளவு. அதே தான் சிஎம்மாக இருக்கும்போது அதே சேம் ஸ்டைல். உள்ளே போனோடனே வாங்கண்ணா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், சரி ஓகே உட்காந்து நம்ம மரியாதை செலுத்திட்டு போய் உட்காருங்கண்ணா அப்படிங்கிறாரு. உட்காந்து சொல்கிறோம் என்ன வேணும் இந்த மாதிரி, தம்பி இது மாதிரி ஒரு 10 கோரிக்கை இருக்குதுங்க, ரொம்ப நாளாக வந்து இதில் வந்து ரெவன்யூ லாஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது கவர்மெண்ட்டுக்கு, இதெல்லாம் பண்ணிங்கன்னா சினிமா கொஞ்சம் நல்லாயிருக்கும், தியேட்டர்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், சின்ன படங்கள் ஓடுறது கொஞ்சம் சௌரியமாக இருக்குன்னு கொஞ்சம் சொன்னோம். சும்மா ஓவரலாக பார்த்துட்டு சரிண்ணே நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ நல்லபடியாக பண்ணித்தரேன் நான்